மார்னிங் கைஸ். ஸோ டே 3 இல்லை 2 இன் விஜயவாடா. ஸோ நேற்று வந்தோம். நேற்று நான் ஏதோ பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படியே பவானி ஐலாண்ட் போகலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு பொருட்காட்சி இருந்துச்சு. தசராங்கால பயங்கரமான ஒரு க்ரௌடு. ஸோ கோயிலுக்கெலாம் பெருசாக போக முடியல. அந்த டேம் கிருஷ்ணா ரிவர் ஃபுல் ஃப்ளோவில் இருந்ததுனால செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணிட்டு ஆட்டெல்லாம் போட்டு 10 o'clockலாம் அப்படியே சாஞ்சாச்சு. இப்போ காலைல எழுந்திரிச்சோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அமேசிங்காக இருந்துச்சு. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை தாண்டி வெரைட்டிஸ் ஒரு 20+ வெரைட்டிஸ்க்கு மேலே இருந்திருக்கும். அவ்வளோ ஆப்ஷன்ஸ். ஒரு ஜூஸ்ன்னு எடுத்தால் பீட்ரூட் ஜூஸ், கேரட் ஜூஸ், லஸ்ஸின்னு எடுத்தால் அதில் ஒரு 2-3, ஃப்ரூட் ஜூஸ்ன்னு எடுத்தால் அதில் ஒரு 2-3 பங்கமாக இருந்துச்சு. இப்போ நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ தான் செக் அவுட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம வைசாக் போகணும். இங்கேருந்து வைசாக் அரௌண்ட் 6 hours. இப்போவே டைம் 11 o'clock கிட்ட ஆகுது. ஸோ எங்களோட அல்டிமேட் கோலே சன்செட்குள்ளே ஒரு பீச்சை பார்த்துடணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸ்டே ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. ஸ்விம்மிங் பூல் சூப்பராக இருந்தது. பட் குளிக்கெல்லாம் டைம் இல்லை, தூங்கியாச்சு. ஸோ யாராவது ஒரு நல்ல ப்ரீமியமான ஒரு ஸ்டே விஜயவாடாவில் பார்க்குறீங்க அப்படின்னா லெமன் ட்ரீ ப்ரீமியர் ரெக்கமெண்டட். எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறத நான் இங்கே சைடில் வைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ அப்படியே செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பலாம். வெல்கம் டு அபி. ஃபஸ்ட்டு ஸ்பாட் எங்கே இருக்கும் அப்படின்னா காக்கிநாடா. இந்த விவேக் சொல்கிற மாதிரி அவாட நாடா உண்டு, காக்கிநாடா இந்து அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஊரும் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இப்போ தான் வரோம். குண்டூராக இருக்கட்டும், ராஜமந்திரியாக இருக்கட்டும், காக்கிநாடாவாக இருக்கட்டும், அப்படியே சரி கேள்விப்பட்ட பேராக இருக்கே, இங்கே எங்கேயாவது போவோம் அப்படின்றதுக்காக சும்மா கூகுளில் சர்ச் பண்ணோம். காக்கிநாடா பீச் வந்துச்சு. ஆனால் பெருசாலாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரில. ஆக்சுவலாக ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ரோடும் பெருசாக சரியில்லை, வர்றதே கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்துச்சு. பட் மெயினாக காக்கிநாடா எதுக்குன்னா ஒரு நல்ல லஞ்ச் சாப்பிட்லாம். ஹோட்டல் பார்த்து வச்சுருக்கோம். ஸோ லஞ்ச் சாப்பிட்டுட்டு எகெயின் வைசாக் போகலாம். இங்கேருந்து வைசாக் ஒரு 2 hours ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்பாட்டு. ஸோ அப்படியே நம்ம போயிட்டு காக்கிநாடாவை தான் சுற்றி வந்துட்டு இருக்கிறோம். அந்த பீச் போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகிறேன்னு சொன்னேன்ல, சுப்பையா காரி ஹோட்டல். யாருக்காவது ஏற்கனவே போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அல்ட்டியாக இருந்தது. அதாவது எங்கே போனாலுமே சரி, ஆந்திராவில் மீல்ஸ்ன்னு ஆர்டர் பண்ணால் குறைஞ்சது ஒரு 5 கூட்டாவது இல்லாமல் இல்லை. இதுக்கடியில் அந்த பருப்பு பொடி எல்லாமே, அப்புறம் சாம்பார், அந்த இது ஹோல்சம் ஒரு ஸ்பெஷல் மீல் சாப்பிட்டோம். 3 ஸ்வீட்டு, ஒரு 5-6 பொரியல், வெஜ்ஜு தான் சாப்பிட்டேன். 250 rupees. ஆனால் வர்த்து அவ்வளோ சூப்பராக. இந்த தெலுங்கு படத்துலலாம் பார்க்குறப்போ ஏன்னா இவ்வளோ கூட்டமாக இப்படி சாப்பிட்றாங்க, இவ்வளோ ஃபேமிலியாக. ஆனால் அதுதான் உண்மை. சூப்பராக இருந்தது எல்லா ஐட்டமும். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ அப்படியே நம்ம வைசாக கிளம்புவோம். கிளைமேட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஆர்கே பீச் ஃபைனலி. டைம் அரௌண்ட் 9 o'clock ஆகுது. பட் க்ரௌட் இருக்குது. இங்கே நம்ம ஊர் மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை போல். ஸோ அதனால் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஷாப்ஸ் எல்லாம் ஒரு க்ளோஸ் ஆகிடுச்சு. ரொம்ப குப்பையாக இருக்குது. ஆனால் பீச்சு ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. மேபி வாட்டர் ப்ளூயிஷாக இருக்குமான்னு தெரியல. ஸோ நம்ம நாளைக்கு டே டைமில் ஒரு வாட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இன்றைக்கி அப்படியே ஒரு விஜயவாடாவை முடிச்சுட்டு அப்படியே காக்கிநாடாவில் ஒரு லஞ்சை சாப்பிட்டு
அதுக்கப்புறம் வைசாக் வந்து ரீச் ஆகாச்சு. ஃபைனலி சென்னையிலேருந்து வைசாக்கு. பட் நல்ல ஒரு கார் ட்ரிப். ஆக்சுவலாக ரொம்ப ரோட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி இந்த வ்ளாகை இங்கே முடிக்கிறேன். நாளைக்கு வைசாக்கில் எங்கெங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறத நாளைக்கு வ்ளாகில் சொல்கிறேன். ஸோ பாய்.